மார்ச் 7. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தூரம் அல்லவே அல்ல. இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 22, 31 முதல் 34 மற்றும் 54 முதல் 62 வரை. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். வசனம் 54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதைச் சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடிருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனைக் கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடிருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படிச் சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். குறிப்பு வசனம்: நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:32. ராஜ் தனது இளமை பருவத்தில் இயேசுவை இரட்சகராக நம்பினார். ஆனால் விரைவில் அவர் நம்பிக்கையிலிருந்து விலகி தேவனை விட்டு விலகி வாழ்க்கையை நடத்தினார். ஒருநாள் இயேசுவுடனான தனது உறவை புதுப்பித்து மீண்டும் தேவாலயத்திற்கு செல்ல அவர் முடிவெடுத்தார். இத்தனை ஆண்டுகளாக சபைக்கு வராததால் ஒரு பெண்ணால் திட்டப்பட்டார். பல வருடங்களாக அலைந்து திரிந்த ராஜின் அவமானத்தையும் குற்ற உணர்வையும் இந்த திட்டு மேலும் கூட்டியது. நான் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவனா என அவர் சந்தேகித்தார். சீமோன் பேதுரு இயேசுவை மறுதலித்தான். அதே வேளையில் அவனை தேவன் மீட்டெடுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். பேதுரு தண்டனையை எதிர்பார்த்திருந்த போதிலும் அவர் பெற்றதெல்லாம் மன்னிப்பு மற்றும் மறு சீரமைப்பு மட்டுமே. இயேசு பேதுரு தன்னை மறுதலித்ததை குறிப்பிடவில்லை. மாறாக கிறிஸ்துவின் மீதான தனது அன்பை மீண்டும் உறுதிப்படுத்தவும் அவரை பின்பற்றுபவர்களை கவனித்துக் கொள்ளவும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பேதுரு அவரை மறுதலிக்கும் முன் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருந்தன. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ராஜ் அதே மன்னிப்பு மற்றும் மறுசீரமைப்புக்காக தேவனிடம் கேட்டார். இன்று அவர் இயேசுவுடன் நெருக்கமாக நடப்பது மட்டுமல்லாமல் ஒரு தேவாலயத்தில் சேவை செய்து மற்ற விசுவாசிகளையும் ஆதரிக்கிறார். நாம் தேவனிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகியிருந்தாலும் அவர் நம்மை மன்னிக்கவும் நம்மை மீண்டும் வரவேற்கவும் மட்டுமல்ல, நம்மை மீட்டெடுக்கவும் தயாராக இருக்கிறார். அதனால் நாம் அவரை நேசிக்கவும் சேவை செய்யவும் மகிமைப்படுத்தவும் முடியும். நாம் ஒருபோதும் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. அவருடைய அன்பான கரங்கள்
நமக்காகவே திறந்திருக்கிறது. தேவனிடம் திரும்புவதில் உங்களுக்கு என்ன பயம்? அவருடைய மன்னிக்கும் இதயத்தை அறிந்து கொள்வது அவரிடம் திரும்புவதற்கு உங்களுக்கு எப்படி உதவும்? தந்தையே, உம்முடைய முடிவில்லாத கருணைக்காகவும் பொறுமைக்காகவும் உமக்கு நன்றி. உமது நித்திய அன்பில் நான் நம்பிக்கை வைத்ததற்காக உமக்கு நன்றி.